গৌরাঙ্গের দুটি পদ যার ধন সম্পদ ও গৌরাঙ্গে। சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்தியலீலை அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பிற்கால லீலைகள். யஸ்ய பிரசாதாத் அஜ்ஞோபி சத்ய சர்வஜதாம் விரஜேத் ச ஸ்ரீ சைதன்ய தேவோ மே பகவான் சம்பிரசீதது. துளியும் அறிவற்ற மனிதன் கூட வெறுமனே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கருணையினால் எல்லா அறிவையும் உடனடியாக பெற முடியும். எனவே என் மீதான அவரது காரணமற்ற கருணைக்காக நான் அவரிடம் பிரார்த்திக்கின்றேன். நான் எனது மரியாதை கலந்த வந்தனங்களை சூரியனையும் சந்திரனையும் போன்ற ஸ்ரீகிருஷ்ண சைதன்யருக்கும் நித்யானந்த பிரபுவிற்கும் தெரிவிக்கின்றேன். அறியாமை இருளை அகற்றி அனைவருக்கும் அற்புத நன்மைகளை வழங்குவதற்காக அவர்கள் கௌட தேசத்தில் கீழ்வானில் ஒரே சமயத்தில் உதித்துள்ளனர். ஜெயதம் சுரதோ பங்குர் மம மந்த மதிர்கதி மத் சர்வஸ்வ பதாம்போஜோ ஸ்ரீ ராதா மதன மோகனோ. கருணையே வடிவான ராதைக்கும் மதன் மோகனருக்கும் எல்லா புகழும் உரித்தாகட்டும். நான் ஒரு முடவன், மந்த புத்தியுடையவன். இருப்பினும் அவர்களே என்னை வழி நடத்துபவர்கள். அவர்களது தாமரை திருவடிகளே எனக்கு அனைத்துமாகும். திவ்யாத் விருந்தாரண்ய கல்பத்ருமதா ஸ்ரீமத் ரத்னாங்கார சிம்ஹாசனஸ்தோ ஸ்ரீமத் ராதா ஸ்ரீல கோவிந்த தேவோ பிரஷ்டாலிபி சேவியமானோ ஸ்மராமி. விருந்தாவனத்திலுள்ள ரத்ன கோவிலில் கற்பக மரத்தடியில் ஒளிமயமான சிம்ஹாசனத்தில் வீற்றுள்ளவர்களும் மிகவும் அந்தரங்க சேவகர்களால் சேவை செய்யப்படுபவர்களுமான ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தருக்கு நான் எனது பணிவான வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். ஸ்ரீமன் ராசரசாரம்பி வம்சீ வட்டதட்டஸ்திதா கர்ஷன் வேணோஸ்வனையர் கோபீர் கோபிநாத ஸ்ரீயசுனஹா. மிகவும் இனிமையான ராச நடனத்தினை யமுனை கரையிலுள்ள வம்சி வட்டத்தில் ஆரம்பித்தவரும் தமது குழலோசையினால் எல்லா கோபியர்களையும் கவரக்கூடியவருமான ஸ்ரீ ஸ்ரீல கோபிநாதர் நம்மீது கருணை கொள்வதாகட்டும். எல்லா புகழும் கருணை கடலான ஸ்ரீ கௌரஹரிக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் சச்சி தேவியின் மகனுக்கு உரித்தாகட்டும். வீழ்ச்சியுற்ற ஆத்மாக்கள் அனைவருக்கும் நீங்கள் மட்டுமே நண்பர். எல்லா புகழும் பகவான் நித்யானந்தருக்கும் அத்வைத பிரபுவிற்கும் உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஸ்ரீவாச தாகூரால் தலைமை தாங்கப்பட்ட ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அனைத்து பக்தர்களுக்கும் உரித்தாகட்டும். நான் முன்பு ஆதிலீலையின் சுருக்கத்தினை வழங்கினேன். அவை ஏற்கனவே விருந்தாவனதாச தாகூரால் முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. எனவே நான் அந்த சம்பவங்களை சுருக்கமாகவே எடுத்துரைத்தேன். குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவை அனைத்தையும் நான் அந்த சுருக்கத்திலேயே வழங்கியுள்ளேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் எல்லையற்ற லீலைகளை விளக்குவது சாத்தியமானதல்ல. ஆயினும் இறுதியில் நிகழ்ந்த லீலைகளின் சுருக்கத்தினையும் முக்கிய சம்பவங்களையும் இங்கே எடுத்துரைக்க நான் தற்பொழுது விரும்புகிறேன். விருந்தாவனதாஸ் தாகூரர் தமது நூலான சைதன்ய மங்கலத்தில் மிகவும் விரிவாக விளக்கியுள்ள பகுதிகளை நான் சுருக்கமாக மட்டுமே எடுத்துரைக்க உள்ளேன். இருப்பினும் விசேஷ சம்பவங்களை நான் பின்னர் விரிவாக எடுத்துரைப்பேன். உண்மையில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் லீலைகளுக்கான அங்கீகாரம் பெற்ற ஆசிரியர் வியாசதேவரின் அவதாரமான ஸ்ரீல விருந்தாவனதாசரே. அவரது கட்டளையினால் தான் நான் அவர் மீதம் வைத்த உணவினை மெல்வதற்கு முயல்கிறேன். அவரது தாமரை திருவடிகளை எனது தலையில் பெரும் பக்தியுடன் வைத்து நான் தற்பொழுது பகவானுடைய இறுதி லீலைகளின் சுருக்கத்தினை வழங்குகிறேன். 24 ஆண்டுகளுக்கு பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இல்லத்தில் வசித்து வந்தார். அப்பொழுது அவர் நிகழ்த்திய லீலைகள் ஆதி லீலை என்று கூறப்படுகின்றன. 24வது ஆண்டின் இறுதியில் மாக மாதத்தின் வளர்ப்பிறையின் பொழுது பகவான் சந்நியாச வாழ்வினை ஏற்றார். சந்நியாசம் ஏற்ற பிறகு மகாபிரபு இந்த ஜட உலகில் மேலும் 24 ஆண்டுகள் இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் நிகழ்த்திய லீலைகள் சேஷ லீலைகள் அல்லது இறுதி லீலைகள் என்று கூறப்படுகின்றன. அவரது இறுதி 24 ஆண்டுகளில் நிகழ்ந்த சேஷ லீலையில் மத்திய லீலை அந்திய லீலை என்று 2 பிரிவுகள் உள்ளன. பகவானின் எல்லா பக்தர்களும் அவரது லீலைகளை இப்பிரிவுகளுக்கு ஏற்ப குறிப்பிடுகின்றனர்.
இறுதி 24 ஆண்டுகளில் முதல் 6 ஆண்டுகள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஜெகநாதபுரி, வங்காளம், சேதுபந்தம், விருந்தாவனம் என இந்தியா முழுவதும் பயணம் செய்தார். அவ்விடங்களில் பகவான் நிகழ்த்திய லீலைகள் அனைத்தும் மத்திய லீலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதன் பிறகு நிகழ்த்தப்பட்ட லீலைகள் அந்திய லீலைகள் என்று அறியப்படுகின்றன. இவ்வாறாக பகவானின் லீலைகள் ஆதி லீலை, மத்திய லீலை, அந்திய லீலை என 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. நான் தற்பொழுது மத்திய லீலையினை மிக விரிவாக எடுத்துரைக்கிறேன். 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஜெகநாதபுரியில் தங்கியிருந்தார். தமது சொந்த நடத்தையின் மூலமாக பக்தி தொண்டின் மனப்பான்மையினை எல்லா உயிர்வாழிகளுக்கும் உபதேசித்தார். ஜெகநாதபுரியில் வாழ்ந்த இந்த 18 ஆண்டுகளில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு முதல் 6 ஆண்டுகளை தம்முடைய பல்வேறு பக்தர்களுடன் கழித்தார். பாடி ஆடியதன் மூலமாக அவர் பகவானின் அன்பு தொண்டினை அறிமுகப்படுத்தினார். பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவை ஜெகநாதபுரியிலிருந்து கவுட தேசத்திற்கு, வங்காளத்திற்கு அனுப்பி வைத்தார். அந்த நாட்டினை பகவான் நித்யானந்த பிரபு தெய்வீக பிரேம ரசத்தினால் மூழ்கடித்தார். ஸ்ரீ நித்யானந்த பிரபு இயல்பாகவே தெய்வீக கிருஷ்ண பிரேமையில் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தார். தற்பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கட்டளையை பெற்று அவர் அந்த அன்பு தொண்டினை எங்கும் எல்லா இடத்திலும் விநியோகித்தார். ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் தாமரை திருவடிகளுக்கு நான் எண்ணற்ற நமஸ்காரங்களை அர்ப்பணிக்கின்றேன். அவர் தமது கருணையினால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் சேவையை உலகமெங்கும் பரப்பினார். சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவை தமது மூத்த சகோதரராக அழைப்பது வழக்கம். நித்யானந்த பிரபுவோ ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை தமது எஜமானராக அழைப்பது வழக்கம். நித்யானந்த பிரபு சாக்ஷாத் பலராமரே என்ற போதிலும் அவர் தம்மை எப்பொழுதும் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் நித்திய சேவகனாகவே நினைத்தார். நித்யானந்த பிரபு ஒவ்வொருவரையும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு சேவை செய்யும்படியும், அவரது புகழை பாடும்படியும், அவரது நாமத்தினை உச்சரிக்கும்படியும் வேண்டினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு பக்தி தொண்டாற்றும் நபரை நித்யானந்த பிரபு தமது உயிர் மூச்சாக அறிவித்தார். இவ்விதமாக ஸ்ரீல நித்யானந்த பிரபு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பக்தி பாதையை எவ்வித பாகுபாடுமின்றி அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினார். மக்கள் வீழ்ச்சியுற்றவர்களாக, நிந்தகர்களாக இருந்த போதிலும் அவர்கள் இந்த வழிமுறையினால் விடுவிக்கப்பட்டனர். அதன் பிறகு பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு 2 சகோதரர்களான ஸ்ரீல ரூப கோஸ்வாமியையும் ஸ்ரீல சனாதன கோஸ்வாமியையும் விரஜத்திற்கு அனுப்பி வைத்தார். அவரது கட்டளையினால் அவர்கள் ஸ்ரீ விருந்தாவன தாமத்திற்கு சென்றனர். விருந்தாவனத்திற்கு சென்ற பின்னர் அச்சகோதரர்கள் பக்தி தொண்டினை பிரச்சாரம் செய்து பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களை கண்டுபிடித்தனர். குறிப்பாக மதன் மோகனர் மற்றும் கோவிந்தரின் சேவையினை அவர்கள் தொடங்கி வைத்தனர். ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி ஆகிய இருவரும் விருந்தாவனத்திற்கு பல்வேறு சாஸ்திரங்களை கொண்டு வந்தனர். அவற்றின் சாரங்களை சேகரித்து பக்தி தொண்டின் பல்வேறு சாஸ்திரங்களை இயற்றினர். இவ்விதமாக அவர்கள் எல்லா அயோக்கியர்களையும் வீழ்ச்சியுற்ற ஆத்மாக்களையும் விடுவித்தனர். கோஸ்வாமிகள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கட்டளைக்கு ஏற்ப அந்தரங்க வேத சாஸ்திரங்கள் அனைத்தையும் ஆழ்ந்து ஆய்வு செய்து பக்தி தொண்டின் பிரச்சார பணியினை நிறைவேற்றினர். இதன் மூலமாக ஒருவரால் விருந்தாவனத்தின் மிக இரகசியமான பக்தி தொண்டினை புரிந்து கொள்ள இயலும். ஸ்ரீல சனாதன் கோஸ்வாமியினால் தொகுக்கப்பட்ட சில நூல்கள் ஹரிபக்தி விலாசா, பிருஹத் பாகவதாமிர்தம், தசம திப்பானி, தசம சரிதா. சனாதன கோஸ்வாமியினால் தொகுக்கப்பட்ட 4 நூல்களின் பெயர்களை நாம் ஏற்கனவே வழங்கியுள்ளோம். அதுபோலவே ஸ்ரீல ரூப கோஸ்வாமியும் பல்வேறு நூல்களை இயற்றியுள்ளார். அவற்றினை யாராலும் கணக்கிட இயலாது. எனவே நான் ஸ்ரீல ரூப கோஸ்வாமியினால் இயற்றப்பட்ட முக்கிய நூல்களை மட்டும் எடுத்துரைக்க உள்ளேன். அவர் விருந்தாவன லீலைகளை 1,00,000 ஸ்லோகங்களில் வர்ணித்துள்ளார்.
ஸ்ரீல ரூபகோஸ்வாமியினால் இயற்றப்பட்ட நூல்களில் சில: பக்தி ரசாமிரத சிந்து, விதக்த மாதவா, உஜ்வல நீலாமணி, லலிதா மாதவா. ஸ்ரீல ரூபகோஸ்வாமி பின்வரும் இதர நூல்களையும் இயற்றியுள்ளார்: தான கேளி கௌமுதி, ஸ்தவாவலி, லீலாச்சந்தா, பத்யாவலி, கோவிந்த விருதாவலி, மதுரா மகாத்மியா, நாடக வர்ணனா. லகு பாகவதாமிர்தம் முதலிய ஸ்ரீல ரூபகோஸ்வாமியின் இதர நூல்களை யாரால் கணக்கிட இயலும்? அவ்வெல்லா நூல்களிலும் அவர் விருந்தாவன லீலைகளை வர்ணித்துள்ளார். ஸ்ரீல ரூபகோஸ்வாமியின் தம்பி மகனான ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி பக்தி தொண்டு குறித்து பல்வேறு நூல்களை இயற்றியுள்ளார். அவற்றிற்கு எண்ணிக்கையே இல்லை. ஸ்ரீ பாகவத சந்தர்ப்பா என்னும் நூலில் ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி பக்தி தொண்டின் சித்தாந்தம் குறித்து தீர்மானமாக எழுதியுள்ளார். கோபாலச்சம்பு என்னும் நூலானது மிக பிரபலமான ஈடு இணையற்ற தெய்வீக இலக்கியமாகும். இந்நூலில் பகவானின் நித்திய லீலைகள் நிலைநாட்டப்பட்டுள்ளன. விருந்தாவனத்தில் அனுபவிக்கப்படும் தெய்வீக ரசங்கள் முற்றிலும் விளக்கப்பட்டுள்ளன. இவ்வாறாக ஸ்ரீல ரூபகோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி அவர்களின் தம்பி மகனான ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி மற்றும் அவர்களது எல்லா குடும்ப உறுப்பினர்களும் விருந்தாவனத்தில் வசித்து பக்தி தொண்டு குறித்து முக்கியமான நூல்களை வெளியிட்டனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சந்நியாசம் ஏற்ற பின்னர் முதல் ஆண்டில் ஸ்ரீ அத்வைத பிரபுவின் தலைமையில் எல்லா பக்தர்களும் மகாபிரபுவை காண்பதற்காக ஜெகநாதபுரிக்கு சென்றனர். ஜெகநாதபுரியில் ரத யாத்திரை விழாவில் கலந்து கொண்ட பிறகு எல்லா பக்தர்களும் அங்கேயே 4 மாதங்கள் தங்கியிருந்தனர். கீர்த்தனத்தின் மூலமாக ஆடுவதாலும் பாடுவதாலும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் சங்கத்தினை அவர்கள் பெரிதும் அனுபவித்தனர். அவர்கள் அங்கிருந்து புறப்பட்ட சமயத்தில் எல்லா பக்தர்களிடமும் பகவான் வேண்டிக் கொண்டார்: அன்பு கூர்ந்து ஆண்டுதோறும் குண்டீச்சா கோயிலுக்கான பகவான் ஜெகநாதரின் பயணத்தினை குறிக்கும் ரத யாத்திரை திருவிழாவினை காண இங்கே வாருங்கள். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கட்டளையை பின்பற்றி எல்லா பக்தர்களும் ஆண்டுதோறும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை காண வருவது வழக்கம். ஜெகநாதபுரியில் அவர்கள் குண்டீச்சா திருவிழாவை தரிசித்துவிட்டு 4 மாதங்கள் கழித்து இல்லங்களுக்கு திரும்புவர். இந்த சந்திப்பு தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு நிகழ்ந்தது. பகவானும் அவரது பக்தர்களும் ஒருவரையொருவர் சந்திக்காமல் மகிழ்ச்சியாக வாழ இயலாது என்னும் அளவிற்கு சூழ்நிலை மிகவும் தீவிரமாகியது. கடைசி 12 ஆண்டுகளை பகவான் தமது இதயத்தினுள் கிருஷ்ண லீலைகளின் பிரிவினை அனுபவிப்பதில் செலவிட்டார். பிரிவின் மனோபாவத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இரவு பகலாக உன்மத்தத்தில் இருந்தார். சில நேரங்களில் சிரித்தார், சில நேரங்களில் அழுதார், சில நேரங்களில் ஆடினார், சில நேரங்களில் பெரும் வருத்தத்துடன் ஜெபம் செய்தார். அச்சமயத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பகவான் ஜெகநாதரை தரிசிக்க செல்வார். அப்பொழுது நீண்ட நாள் பிரிவுக்கு பின்னர் கிருஷ்ணரை குருக்ஷேத்திரத்தில் கோபியர்கள் கண்டபொழுது அவர்களுக்கு இருந்த உணர்ச்சிகளை சைதன்ய மகாபிரபு அப்படியே வெளிப்படுத்தினார். கிருஷ்ணர் தம்முடைய சகோதர சகோதரியுடன் குருக்ஷேத்திரத்தை காண வந்திருந்தார். திருவிழாவில் ரதத்திற்கு முன்பாக சைதன்ய மகாபிரபு நடனமாடும் பொழுது அவர் எப்பொழுதும் பின்வரும் 2 வரிகளை பாடுவது வழக்கம்: யாருக்காக காமத்தீயில் எரிந்து கொண்டிருந்தேனோ அந்த பிராணநாதரை நான் அடைந்து விட்டேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இந்த பாடலை சே இதா பிராணநாதா குறிப்பாக நாளின் பிற்பகுதியில் பாடுவது வழக்கம். கிருஷ்ணரை அழைத்து கொண்டு விருந்தாவனத்திற்கு திரும்புகிறேன் என்று அவர் எண்ணுவார். இந்த மனோபாவம் அவரது இதயத்தில் எப்பொழுதும் நிறைந்திருந்தது. அந்த பாவத்தில் பகவான் ஜெகநாதருக்கு முன்பாக ஆடிய பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஒரு ஸ்லோகத்தினை உச்சரித்தார். அந்த ஸ்லோகத்தின் பொருளை யாராலும் புரிந்து கொள்ள இயலவில்லை. யா கௌமாரஹர ச ஏவஹி வரஸ்தா ஏவ சைத்ரக்ஷபாஸ் என்ற அந்த ஸ்லோகத்தின் பொருள்: எனது இளமையில் என்னுடைய இதயத்தை திருடிய அதே நபர் தற்பொழுது மீண்டும் என் எஜமானராக உள்ளார்.
நிலாவினால் ஒளியூட்டப்பட்ட சைத்திர மாதத்தின் அதே இரவுகள் உள்ளன. மாலதி மலர்களின் அதே நறுமணம் உள்ளது. அதே இளம் காற்று கதம்ப வனத்திலிருந்து வீசுகிறது. நம்முடைய நெருங்கிய உறவில் நானும் அதே காதலியாக உள்ளேன். ஆயினும் எனது மனம் இங்கே மகிழ்ச்சியாக இல்லை. நான் ரேவா நதிக்கரையிலுள்ள வேதசு மரத்தடிக்கு செல்ல ஆவல் கொண்டுள்ளேன். இதுவே எனது விருப்பம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீல ரூப கோஸ்வாமியினால் தொகுக்கப்பட்ட ஸ்லோகங்களின் தொகுப்பான பத்யாவலி என்னும் நூலில் காணப்படுகிறது. இந்த ஸ்லோகமானது ஏதோ சாதாரண ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான ஏக்கத்தை போன்று தோன்றுகிறது. ஆனால் இதன் உண்மையான ஆழமான அர்த்தம் சொரூப தாமோதரருக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. தெய்வாதீனமாக ஓர் ஆண்டு ரூபகோசாமியும் அங்கே இருக்க நேர்ந்தது. அந்த ஸ்லோகத்தின் பொருள் சொரூப தாமோதரருக்கு மட்டுமே தெரிந்திருந்த போதிலும் ரூபகோசாமி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் திருவாயிலிருந்து அதை கேட்டவுடன் அந்த மூல ஸ்லோகத்தினை விளக்கக்கூடிய மற்றொரு ஸ்லோகத்தினை உடனடியாக இயற்றினார். அந்த ஸ்லோகத்தினை இயற்றிவிட்டு ரூபகோசாமி அதனை ஒரு பனை ஓலையில் எழுதி தாம் வசித்து கொண்டிருந்த வீட்டு கூரையில் செருகி வைத்தார். ஸ்லோகத்தினை கூரையில் வைத்துவிட்டு ஸ்ரீல ரூபகோசாமி கடலில் நீராட சென்றார். அச்சமயத்தில் அவரை சந்திப்பதற்காக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவருடைய குடிசைக்கு வந்தார். பிரச்சனைகளை தவிர்க்கும் பொருட்டு ஹரிதாஸ் தாகூர், ஸ்ரீல ரூபகோஸ்வாமி, ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி ஆகிய 3 மிகச்சிறந்த கனவான்களும் ஜெகநாதரின் கோயிலுக்குள் நுழையவில்லை. ஜெகநாதரின் கோயிலில் உப்பலபோகா நிகழ்ச்சியினை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நாள்தோறும் காண்பது வழக்கம். அதனை கண்ட பிறகு தமது வசிப்பிடத்திற்கு திரும்பும் வழியில் 3 மாமனிதர்களையும் சந்திக்க செல்வது அவரது தினசரி வழக்கம். இந்த மூவரில் யாரேனும் இல்லாதிருந்தால் பகவான் மற்றவர்களை மட்டும் சந்திப்பார். அஃது அவரது தினசரி வழக்கமாக இருந்தது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஸ்ரீல ரூபகோஸ்வாமியின் வசிப்பிடத்திற்கு சென்ற பொழுது அவர் தற்செயலாக கூரையில் இருந்த பனை ஓலையை கண்டார். ரூபகோஸ்வாமியினால் இயற்றப்பட்ட அந்த ஸ்லோகத்தை அவர் படித்தார். அந்த ஸ்லோகத்தை படித்த பிறகு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பரவச மனோபாவத்தை பெற்றார். அவர் அந்நிலையில் இருக்கையில் அங்கு வந்த ஸ்ரீல ரூபகோஸ்வாமி உடனடியாக விழுந்து தண்டம் சமர்ப்பித்தார். தண்ட என்றால் கம்பு என்று பொருள். கம்பு எவ்வாறு நேராக விழுகிறதோ அவ்வாறே ஒருவர் தம்மை காட்டிலும் பெரியவர்களின் முன்பாக விழுந்து உடலின் 8 அங்கங்களுடன் அவரை நமஸ்கரிக்கும் பொழுது அவர் தண்டவத் செய்கிறார், தண்டம் சமர்ப்பிக்கிறார் என்று அறியப்படுகிறது. சில நேரங்களில் நாம் தண்டவத் என்பதை பேச்சில் மட்டும் சொல்கிறோம், ஆனால் உண்மையில் விழுவதில்லை. எப்படி பார்ப்பினும் தண்டவத் என்றால் தம்மை விட பெரியவர்களின் முன்பாக ஒரு கம்பை போன்று விழுவது என்று பொருள்படும். ரூபகோஸ்வாமி தண்டம் சமர்ப்பித்து வணங்கிய பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எழுந்து அவரை அன்புடன் அறைந்தார். அதன் பின்னர் அவரை தமது மடியில் கிடத்தி அவரிடம் பேசத் தொடங்கினார். சைதன்ய மகாபிரபு கூறினார், என்னுடைய ஸ்லோகத்தின் பொருளை யாரும் அறியார். என்னுடைய நோக்கத்தினை உங்களால் எவ்வாறு புரிந்து கொள்ள முடிந்தது? இவ்வாறு கூறிய ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ரூபகோஸ்வாமிக்கு பல்வேறு ஆசிகளை வழங்கினார். அந்த ஸ்லோகத்தை தம்முடன் எடுத்துக்கொண்ட அவர் பின்னர் அதனை சொரூப கோஸ்வாமியிடம் காட்டினார். அந்த ஸ்லோகத்தினை சொரூப தாமோதரரிடம் பெரும் வியப்புடன் காட்டிய சைதன்ய மகாபிரபு தமது மனத்தின் விருப்பங்களை ரூபகோஸ்வாமியினால் எவ்வாறு புரிந்து கொள்ள முடிந்தது என்று அவரிடம் வினவினார். பிரபுபாதாவின் பொருளுரை. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமியின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் யாம் ஒரு கட்டுரையினை முன்வைத்த பொழுது இதே போன்ற ஆசியினை அவரிடமிருந்து பெறுவதற்கான வாய்ப்பு எமக்கு கிட்டியது. அவர் அக்கட்டுரையினால் மிகவும் திருப்தியுற்று தம்முடைய அந்தரங்க பக்தர்களை அழைத்து அவர்களிடம் அதனை காட்டுவது வழக்கம். ஸ்ரீல பிரபுபாதரின் எண்ணங்களை எம்மால் எவ்வாறு புரிந்து கொள்ள முடிந்தது? சைதன்ய சரிதாமிர்த ஸ்லோகம் 72. ஸ்ரீல சொரூப தாமோதர கோஸ்வாமி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் பதிலளித்தார். உங்களுடைய மனதையும் விருப்பங்களையும் ரூபகோஸ்வாமி புரிந்து கொண்டார் என்பதை பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களிடமிருந்து விசேஷ கருணையை பெற்றிருக்க வேண்டும். பகவான் கூறினார், நான் ரூபகோஸ்வாமியின் மீது மிக திருப்தி அடைந்து அவரை அரவணைத்து பக்தியின் பாதையினை பிரச்சாரம் செய்வதற்கு தேவையான அனைத்து சக்திகளையும் வழங்கினேன். பக்தி தொண்டின் இரகசியமான ரசங்களை புரிந்து கொள்வதற்கு
ஸ்ரீல ரூப கோஸ்வாமியினை நான் பொருத்தமான பாத்திரமாக ஏற்கிறேன். பக்தி தொண்டினை அவருக்கு மேலும் விளக்கும்படி நான் உங்களிடம் பரிந்துரைக்கின்றேன். இவ்வெல்லா சம்பவங்களையும் நான் இந்நூலின் பிற்பகுதியில் விரிவாக எடுத்துரைப்பேன். தற்பொழுது சிறு குறிப்பினை மட்டுமே வழங்கியுள்ளேன். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமதி ராதாராணியால் பேசப்பட்டதாகும். அன்புள்ள தோழியே, நான் என் அன்பிற்கு பாத்திரமான பழைய நண்பர் கிருஷ்ணரை தற்பொழுது குருக்ஷேத்திர களத்தில் சந்தித்துள்ளேன். நான் அதே ராதாராணியாக அவரை சந்திக்கின்றேன். இந்த சந்திப்பு மிகவும் இனிமையாக உள்ளது. ஆயினும் யமுனை கரையிலுள்ள காடுகளின் மரத்தடிக்கு சென்று அங்கே அந்த விருந்தாவன காட்டினுள் 5வது ஸ்வரத்தில் அவரது குழலோசையை கேட்க என் மனம் விரும்புகிறது. இந்த ஸ்லோகமும் ஸ்ரீல ரூப கோஸ்வாமியினால் தொகுக்கப்பட்ட ஸ்லோகங்களின் தொகுப்பான பத்யாவலி என்னும் நூலில் காணப்படுகிறது. பக்தர்களே, இந்த ஸ்லோகத்தின் சுருக்கமான பொருளை தற்பொழுது கேளுங்கள். ஜெகந்நாதரின் விக்கிரகத்தை தரிசித்த பிறகு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பாவனை எவ்வாறு இருந்தது என்பதை இந்த ஸ்லோகம் எடுத்துரைக்கிறது. ஸ்ரீமதி ராதாராணி குருக்ஷேத்திர களத்தில் கிருஷ்ணரை சந்தித்த பொழுது அவளது எண்ணங்கள் எவ்வாறு இருந்தனவோ அந்த எண்ணங்களை மகாபிரபு தாங்கியிருந்தார். அங்கு அவள் கிருஷ்ணரை சந்தித்த போதிலும் பின்வருமாறு எண்ணினாள். அவள் கிருஷ்ணரை விருந்தாவனத்தின் அமைதியான சூழ்நிலையில் இடையர் குலத்தவரின் உடையில் காண விரும்பினாள். ஆனால் குருக்ஷேத்திரத்திலோ அவர் ராஜ உடையில் யானைகள், குதிரைகள் மற்றும் மக்கள் கூட்டத்தினால் சூழப்பட்டிருந்தார். எனவே அந்த சூழ்நிலை அவர்களின் சந்திப்பிற்கு பொருத்தமானதாக இல்லை. கிருஷ்ணரை சந்தித்து விருந்தாவன சூழ்நிலையினை எண்ணி பார்த்த ராதாராணி கிருஷ்ணரை மீண்டும் விருந்தாவனத்திற்கு அழைத்து சென்று அந்த அமைதியான சூழ்நிலையில் தனது விருப்பத்தினை பூர்த்தி செய்து கொள்ள ஏங்கினாள். பின்வருவது ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து வரக்கூடிய ஸ்லோகத்தின் பொருள். கோபியர்கள் இவ்வாறு பேசினர். தாமரை நாபியை கொண்ட எம்பெருமானே, தங்களது தாமரை திருவடிகள் பௌதீக வாழ்வனும் பாழ் கிணற்றினுள் வீழ்ந்தவர்களுக்கு ஒரே புகலிடமாகும். தங்களது திருவடிகள் மிக பெரிய அஷ்டாங்க யோகிகளாலும் பெரும் கல்வி கற்ற தத்துவ அறிஞர்களாலும் வழிபடப்பட்டு தியானிக்கப்படுகின்றன. நாங்கள் வீட்டு விவகாரங்களில் ஈடுபட்டுள்ள சாதாரண பெண்கள் என்ற போதிலும் அந்த தாமரை திருவடிகள் எங்களது இதயத்தினுள் உதயமாக வேண்டும் என்று விரும்புகிறோம். கோபியர்கள் நினைத்தனர், எம்பெருமானே, தங்களுடைய தாமரை திருவடிகள் மீண்டும் விருந்தாவனத்திலுள்ள எங்களது இல்லத்திற்கு வருமானால் எங்களின் விருப்பங்கள் பூர்த்தியடையும். ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்தின் மிக இரகசியமான அர்த்தத்தை பொதுமக்களும் புரிந்து கொள்ளும் பொருட்டு ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அதனை ஒரு ஸ்லோகத்தில் விளக்கினார். கோபியர்கள் தொடர்ந்தனர். அன்பிற்குரிய கிருஷ்ணரே, மதுராவின் இனிமை சூழ்ந்துள்ள புகழத்தக்க பூமியான விருந்தாவனத்தில் தங்களது லீலா ரசத்தின் நறுமணம் காடு முழுவதும் நிரம்பியுள்ளது. அந்த அற்புத பூமியின் உகந்த சூழ்நிலையில் யூகிக்க முடியாத பரவச உணர்ச்சிகளில் எப்பொழுதும் இதயத்தை தொலைத்துள்ள கோபியர்களான எங்களால் சூழப்பட்டு உதடுகளில் புல்லாங்குழலை ஆட செய்து உங்களது லீலைகளை அனுபவிக்க வாருங்கள். இந்த ஸ்லோகம் ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் லலிதா மாதவா என்னும் நூலிலிருந்து வருகிறது. இவ்வாறாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஜெகந்நாதரை பார்த்த பொழுது ஜெகந்நாதர் அங்கே தமது தங்கை சுபத்ரையுடன் இருப்பதையும் அவரது கையில் புல்லாங்குழல் இல்லை என்பதையும் கவனித்தார். கோபியர்களின் பாவத்தில் மூழ்கியிருந்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பகவான் ஜெகந்நாதரை அவருடைய மூல ரூபத்தில் நந்த மகாராஜரின் மகனான கிருஷ்ணராக மிக அழகான தோற்றத்தில் 3 இடங்களில் வளைந்த திருமேனியுடன் பிருந்தாவனத்தில் நின்று கொண்டிருப்பதை காண விரும்பினார். அந்த ரூபத்தை காண்பதற்கான அவரது விருப்பம் ஒவ்வொரு கணமும் அதிகரித்து கொண்டிருந்தது. உத்தவரை கண்டபொழுது எவ்வாறு ஸ்ரீமதி ராதாராணி முன்னுக்கு பின் முரணாக ஒரு வண்டுவிடம் பிதற்றிக் கொண்டிருந்தாளோ அவ்வாறே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது பரவசத்தில் பைத்தியக்காரத்தனமாக இரவு பகலாக முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கொண்டிருந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது இறுதி 12 ஆண்டுகளை இத்தகு தெய்வீக உன்மத்தத்தில் கழித்தார். இவ்வாறாக அவர் தமது சேஷ லீலைகளை 3 விதங்களில் நிறைவேற்றினார். சந்நியாசம் ஏற்ற பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு 24 ஆண்டுகள்
நிகழ்த்திய லீலைகள் அனைத்தும் எல்லை இல்லாதவை, ஆழம் காண முடியாதவை. அந்த லீலைகளின் பொருளை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? அந்த லீலைகளை பற்றிய ஒரு தோராயமான எண்ணத்தினை வழங்கும் பொருட்டு நான் தற்பொழுது சுருக்கமான வடிவில் முக்கிய லீலைகளை ஒரு கண்ணோட்டமாக வழங்குகிறேன். இதுவே முதல் சுருக்கம். சந்நியாசம் ஏற்றவுடன் சைதன்ய மகாபிரபு நேராக விருந்தாவனத்தை நோக்கி புறப்பட்டார். பிருந்தாவனத்தை நோக்கி பயணித்த பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமையில் ஆட்கொள்ளப்பட்டு வெளியுலக நினைவுகள் அனைத்தையும் இழந்திருந்தார். இவ்வாறாக அவர் கங்கை நதி பாயாத பிரதேசமான ராதா தேசத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் பயணம் செய்தார். முதலில் நித்யானந்த பிரபு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவினை மயக்கி யமுனை என்று கூறி கங்கை கரைக்கு அவரை அழைத்து வந்தார். 3 நாள்களுக்கு பிறகு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சாந்திபுரத்தில் இருந்த அத்வைத ஆச்சாரியரின் இல்லத்தினை அடைந்து அங்கே யாச்சகம் பெற்றார். அதுவே அவரது முதல் யாச்சகமாகும். அன்றிரவு அங்கே அவர் சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டார். அத்வைத ஆச்சாரியரின் இல்லத்தில் அவர் தமது அன்னையையும் மாயாபுரியிலிருந்து வந்த எல்லா பக்தர்களையும் சந்தித்தார். எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு ஜெகநாதபுரிக்கு சென்றார். ஜெகநாதபுரிக்கு செல்லும் வழியில் சைதன்ய மகாபிரபு இதர பல லீலைகளையும் நிகழ்த்தினார். அவர் வெவ்வேறு கோயில்களை தரிசித்தார். மாதவேந்திரபுரி, கோபாலரின் பிரதிஷ்டை முதலிய கதைகளை கேட்டார். நித்யானந்த பிரபுவிடமிருந்து க்ஷீரச்சோர கோபிநாதர் மற்றும் சாக்ஷி கோபாலரின் கதைகளை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கேட்டார். அதன் பின்னர் நித்யானந்த பிரபு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் சந்நியாச தண்டத்தினை உடைத்தார். நித்யானந்த பிரபுவினால் சந்நியாச தண்டம் உடைக்கப்பட்டதை அறிந்து மிகவும் கோபம் கொண்ட சைதன்ய மகாபிரபு அவரது சங்கத்தினை தவிர்த்துவிட்டு ஜெகநாதரின் கோயிலுக்கு தனியாக பயணித்தார். ஜெகநாதரின் கோயிலினுள் நுழைந்து பகவான் ஜெகநாதரை கண்டவுடன் சைதன்ய மகாபிரபு உடனடியாக தமது நிதானத்தை இழந்து தரையில் விழுந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கோயிலில் பகவான் ஜெகநாதரை கண்டு மூர்ச்சையுற்று விழுந்த பொழுது சார்வபௌம பட்டாச்சாரியார் அவரை தமது இல்லத்திற்கு கொண்டு சென்றார். அங்கே மகாபிரபு பிற்பகல் வரை உணர்வின்றி இருந்தார். அதன் பின்னர் உணர்வினை மீண்டும் பெற்றார். நித்யானந்தரின் சங்கத்தினை கைவிட்டு ஜெகநாதரின் கோயிலுக்கு மகாபிரபு தனியாக சென்றார். ஆயினும் நித்யானந்தர், ஜெகதானந்தர், தாமோதரர், முகுந்தர் ஆகியோர் அவரை காண பின்னே வந்தனர். அவரை பார்த்து அவர்கள் மிகவும் மகிழ்ந்தனர். இந்த சம்பவத்தினை தொடர்ந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சார்வபௌம பட்டாச்சாரியருக்கு பகவான் என்னும் தமது மூல ரூபத்தினை காட்டி கருணை வழங்கினார். சார்வபௌம பட்டாச்சாரியருக்கு கருணை வழங்கிய பின்னர் மகாபிரபு தென்னிந்தியாவிற்கு புறப்பட்டார். அவர் கூர்மக்ஷேத்திரத்தை அடைந்து அங்கே வாசுதேவர் என்பவரை விடுவித்தார். கூர்மக்ஷேத்திரத்தை தரிசித்துவிட்டு மகாபிரபு தென்னிந்தியாவின் ஜீயத நரசிம்மரின் கோயிலுக்கு சென்று பகவான் நரசிம்மதேவருக்கு தமது புகழ் மாலையை அர்ப்பணித்தார். வழியெங்கிலும் அவர் ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாடனத்தினை எல்லா கிராமத்திலும் அறிமுகப்படுத்தினார். ஒருமுறை கோதாவரி நதிக்கரையில் சென்று கொண்டிருந்த பொழுது அங்கிருந்த காடுகளை மகாபிரபு விருந்தாவனம் என்று தவறாக நினைத்து கொண்டார். அவ்விடத்தில் அவர் ராமானந்தராயரை சந்திக்க நேர்ந்தது. திருமலையையும் திருப்பதியையும் அவர் தரிசித்தார். அங்கே அவர் பகவானின் திருநாம கீர்த்தனத்தை விரிவாக பிரச்சாரம் செய்தார். திருமலை மற்றும் திருப்பதி கோயிலை தரிசித்த பிறகு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நாஸ்திகர்கள் சிலரை வெற்றி கொள்ள வேண்டியிருந்தது. அதன் பிறகு அவர் அஹோபில நரசிம்மரின் கோவிலை தரிசித்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு காவேரி கரையிலுள்ள ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திற்கு வந்த பொழுது அவர் ஸ்ரீரங்கநாதரின் கோயிலை தரிசித்து பிரேமையின் பரவசத்தில் மூழ்கியிருந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மழைக்காலத்தின் 4 மாதங்களுக்கு திருமல பட்டரின் இல்லத்தில் வசித்தார். ஸ்ரீ திருமல பட்டர் ஸ்ரீ வைஷ்ணவ சமுதாயத்தின் உறுப்பினராகவும் கற்றறிந்த பண்டிதராகவும் இருந்தார். இதனால் மிகச்சிறந்த பண்டிதராகவும் மிகச்சிறந்த பக்தராகவும் இருந்த சைதன்ய மகாபிரபுவை கண்டபொழுது அவர் மிகவும் ஆச்சரியமுற்றார். பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சதுர்மாச காலத்தினை ஸ்ரீ வைஷ்ணவர்களுடன் இணைந்து பகவானின் திருநாமங்களை கீர்த்தனம் செய்து ஆடி பாடி கழித்தார்.
சதுர்மாசியம் முடிந்த பிறகு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியா முழுவதும் தமது பயணத்தை தொடர்ந்தார். அச்சமயத்தில் அவர் பரமானந்த பூரியை சந்தித்தார். அதன் பிறகு பட்டதாரிகளின் பிடியிலிருந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் சேவகரான கிருஷ்ணதாசர் விடுவிக்கப்பட்டார். அதன் பிறகு பகவான் ராமரின் திருநாமத்தை உச்சரிக்க பழகியிருந்த பிராமணர்களிடம் பகவான் கிருஷ்ணரின் பெயரையும் உச்சரிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார். அதன் பிறகு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கபூரியினை சந்தித்தார். ராமதாசர் என்னும் பிராமணரின் எல்லா துன்பங்களையும் போக்கினார். சைதன்ய மகாபிரபு தத்துவவாதி சமுதாயத்தினரிடமும் விவாதத்தில் ஈடுபட்டார். தத்துவவாதிகள் தங்களை கீழ்நிலை வைஷ்ணவர்களாக உணர்ந்தனர். பிரபுபாதாவின் பொருளுரை: தத்துவவாதி பிரிவு என்பது மத்வாச்சாரியரின் வைஷ்ணவ சமுதாயத்தை சார்ந்ததாகும். ஆனால் அவர்களின் நடத்தை மத்வாச்சாரியரின் கண்டிப்பான வைஷ்ணவ கொள்கைகளிலிருந்து வேறுபடுகிறது. மகாபிரபுவுடன் வாதம் செய்தவர் உத்தராதி மடத்தின் ஆச்சாரியர்களில் ஒருவரான ரகுவர்ய தீர்த்தா மத்வாச்சாரியர் என்று அறியப்படுகிறது. அதன் பின்னர் அனந்ததேவர், புருஷோத்தமர், ஸ்ரீ ஜனார்தனர், பத்மநாபர், வாசுதேவர் ஆகிய விஷ்ணு கோயில்களை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தரிசித்தார். அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு புகழ்பெற்ற சப்ததளா மரங்களை விடுவித்தார். சேதுபந்தத்தில் நீராடி ராமேஸ்வரர் என்று அறியப்படும் சிவபெருமானை தரிசித்தார். ராமேஸ்வரத்தில் கூர்ம புராணத்தை படிப்பதற்கான வாய்ப்பு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு கிடைத்தது. ராவணனால் கடத்தப்பட்ட சீதை உண்மையான சீதை அல்ல என்பதையும் அவளது நிழல் வடிவமே என்பதையும் அவர் அந்நூலிலிருந்து அறிந்தார். மாயா சீதையை பற்றி படித்ததில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மிகவும் மகிழ்ச்சியுற்றார். அன்னை சீதை ராவணனால் கடத்தப்பட்டதால் மிகவும் வருத்தத்தில் இருந்த ராமதாச விப்ரருடனான தமது சந்திப்பினை அவர் நினைவு கூர்ந்தார். அந்த நூல் மிகவும் பழையதாக இருந்த போதிலும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மிகுந்த விருப்பத்துடன் கூர்ம புராணத்திலிருந்து அந்த ஓலையினை தனியாக எடுத்து சென்று அதனை ராமதாச விப்ரரிடம் காண்பிக்க ராமதாசரின் வருத்தம் மறைந்தது. பிரம்ம சம்ஹிதை, கிருஷ்ண கர்ணாமிர்தம் ஆகிய இரு நூல்களையும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கண்டெடுத்தார். அந்நூல்கள் மிகவும் அற்புதமானவை என்பதை அறிந்து அவர் தமது பக்தர்களிடம் வழங்குவதற்காக அவற்றை தம்முடன் எடுத்துக்கொண்டார். இந்நூல்களை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஜெகநாதபுரிக்கு திரும்பினார். அச்சமயத்தில் அங்கு ஜெகநாதருக்கு அபிஷேகம் நிகழ்ந்து கொண்டிருக்க அவர் அதனை தரிசித்தார். ஜெகநாதர் தமது கோயிலிலிருந்து விலகியிருந்த காலகட்டத்தில் அவரை காண இயலாமல் பிரிவை உணர்ந்த சைதன்ய மகாபிரபு ஜெகநாதபுரியை விட்டு வெளியேறி அலாலநாத் என்று அறியப்படும் இடத்திற்கு சென்றார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சில நாள்கள் அலாலநாத்தில் தங்கியிருந்தார். அச்சமயத்தில் வங்காள பக்தர்கள் அனைவரும் ஜெகநாதபுரிக்கு வந்து கொண்டுள்ளனர் என்னும் தகவலை அவர் பெற்றார். வங்காள பக்தர்கள் ஜெகநாதபுரியை அடைந்த பொழுது நித்யானந்த பிரபுவும் சார்வபௌம பட்டாச்சாரியரும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை மீண்டும் ஜெகநாதபுரிக்கு அழைத்து வர பெரும் முயற்சி மேற்கொண்டனர். ஒரு வழியாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அலாலநாத்தை விட்டு ஜெகநாதபுரிக்கு திரும்பி வந்த பொழுது அவர் இரவு பகலாக ஜெகநாதரின் பிரிவில் மூழ்கியிருந்தார். அவரது சோகத்திற்கு எல்லையே இல்லை. அச்சமயத்தில் வங்காளத்தின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து, குறிப்பாக நவத்வீபத்தின் அனைத்து பக்தர்களும் ஜெகநாத்புரியை அடைந்தனர். அவ்வெல்லா பக்தர்களும் ஒன்று கூடி நன்கு திட்டமிட்டு திருநாம சங்கீர்த்தனத்தை தொடங்கினர். நாம சங்கீர்த்தனத்தின் பரவசத்தினால் சைதன்ய மகாபிரபுவின் மனம் சாந்தமடைந்தது. முன்பு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது தென்னிந்திய பயணத்தின் பொழுது கோதாவரி நதிக்கரையில் ராமானந்தராயரை சந்தித்தார். அச்சமயத்தில் ராமானந்தராயர் தம்முடைய ஆளுநர் பதவியினை ராஜினாமா செய்துவிட்டு ஜெகநாதபுரிக்கு திரும்பி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவுடன் வாழ உள்ளார் என்பது முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கட்டளையின் பேரில் ஸ்ரீ ராமானந்தராயர் மன்னரிடமிருந்து விடை பெற்று ஜெகநாதபுரிக்கு திரும்பினார். அவர் வந்த பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இரவு பகலாக கிருஷ்ணரை பற்றியும் அவரது லீலைகளை பற்றியும் அவருடன் பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சியுற்றார்.
ராமானந்தராயரின் வருகைக்கு பிறகு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது கருணையினை காசி மிஸ்ரருக்கு வழங்கினார். பிரத்யும்ன மிஸ்ரரையும் இதர பக்தர்களையும் சந்தித்தார். அச்சமயத்தில் பரமானந்தபுரி, கோவிந்தர், காஷீஸ்வரர் ஆகிய மூவரும் ஸ்ரீ சைதன்யரை காண்பதற்காக ஜெகநாதபுரிக்கு வந்தார். காலப்போக்கில் சொரூப தாமோதர கோஸ்வாமியுடனான சந்திப்பு நிகழ்ந்தது. பகவான் பரம ஆனந்தத்தினை அடைந்தார். அதன் பின்னர் சிக்கி மஹீதியுடனான சந்திப்பு நிகழ்ந்தது. ராமானந்தராயரின் தந்தையான பவானந்தராயரின் சந்திப்பும் நிகழ்ந்தது. வங்காளத்தின் எல்லா பக்தர்களும் படிப்படியாக ஜெகநாதபுரிக்கு வரத் தொடங்கினர். அச்சமயத்தில் குலீனா கிராமத்தில் வசித்தவர்களும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை முதல் முறையாக காண வந்தனர். காலப்போக்கில் நரஹரிதாசரும் ஸ்ரீகண்டத்தில் வசித்த இதர பக்தர்களும் சிவானந்த சேனருடன் இணைந்து கொண்டனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர்கள் அனைவரையும் சந்தித்தார். பகவான் ஜெகநாதரின் ஸ்தான யாத்திரையை தரிசித்த பிறகு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பல்வேறு பக்தர்களின் உதவியுடன் ஸ்ரீ குண்டீச்சா கோயிலை நீரினால் தூய்மை செய்தார். அதன் பிறகு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவும் அனைத்து பக்தர்களும் ரத யாத்திரை விழாவினை தரிசித்தனர். சைதன்ய மகாபிரபு ரதத்தின் முன்பாக நடனமாடிவிட்டு ஒரு தோட்டத்தினில் நுழைந்தார். அந்த தோட்டத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது கருணையினை மன்னர் பிரதாபருத்ரருக்கு வழங்கினார். அதன் பின்னர் வங்காள பக்தர்கள் இல்லம் திரும்புவதற்கு சற்று முன்பாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பகவான் தனிப்பட்ட கட்டளைகளை வழங்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வங்காள பக்தர்கள் அனைவரையும் ஆண்டுதோறும் சந்திக்க விரும்பினார். எனவே ரத யாத்திரை திருவிழாவை காண ஆண்டுதோறும் வரும்படி அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சார்வபௌம பட்டாச்சாரியரின் இல்லத்தில் உணவருந்த அழைக்கப்பட்டார். அவர் நன்றாக உணவருந்திக் கொண்டிருக்கையில் சார்வபௌம பட்டாச்சாரியரின் மருமகன் அவரது மகளான ஷாட்டியின் கணவன் அவரை இகழ்ந்துரைத்தான். அதனால் ஷாட்டியின் அன்னை ஷாட்டி விதவையாகட்டும் என்று பிரார்த்தனை செய்து அவனை சபித்தாள். வேறு விதமாக கூறினால் அவள் தனது சொந்த மருமகனையே மரணமடையும்படி சபித்தாள். ஆண்டின் இறுதியில் அத்வைத ஆச்சாரியரால் தலைமை தாங்கப்பட்ட வங்காள பக்தர்கள் அனைவரும் மகாபிரபுவை காண மீண்டும் வந்தனர். உண்மையில் ஜெகநாதபுரியில் பக்தர்களின் பெரும் கூட்டம் காணப்பட்டது. வங்காளத்திலிருந்து எல்லா பக்தர்களும் வந்தடைந்த பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர்களுக்கான வசிப்பிடங்களை ஏற்பாடு செய்தார். அவர்களின் பராமரிப்பிற்கு சிவானந்த சேனர் பொறுப்பாளியாக நியமிக்கப்பட்டார். சிவானந்த சேனர் மற்றும் பக்தர்களின் துணையுடன் ஒரு நாயும் வந்தது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை தரிசித்த பிறகு அந்த நாய் முக்தி பெற்று முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்லும் பாக்கியத்தை பெற்றது. ஒவ்வொருவரும் சார்வபௌம பட்டாச்சாரியரை காசிக்கு செல்லும் அவரது வழியில் சந்தித்தனர். ஜெகநாதபுரியை அடைந்த பிறகு எல்லா வைஷ்ணவர்களும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை சந்தித்தனர். அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அனைத்து பக்தர்களையும் தம்முடன் அழைத்து கொண்டு நீரில் விளையாடினார். மகாபிரபு அனைத்து பக்தர்களுடன் இணைந்து குண்டீச்சா கோயிலை முழுமையாக தூய்மை செய்தார். அதன் பின்னர் பக்தர்கள் ரத யாத்திரை திருவிழாவையும் ரதத்தின் முன்பாக நிகழ்ந்த மகாபிரபுவின் நடனத்தையும் தரிசித்தனர். ஜெகநாதர் கோயிலிலிருந்து குண்டீச்சாவிற்கு செல்லும் வீதியை ஒட்டியுள்ள தோட்டத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பல்வேறு லீலைகளை நிகழ்த்தினார். கிருஷ்ணதாசர் என்னும் பிராமணர் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு அபிஷேக நிகழ்ச்சியினை நடத்தினார். குண்டீச்சா கோயிலில் நடனமாடிய பின்னர் மகாபிரபு தமது பக்தர்களுடன் நீரில் விளையாடினார். ஹெரா பஞ்சமி தினத்தன்று அவர்கள் அனைவரும் செல்வத் திருமகளான லக்ஷ்மி தேவியின் செயல்களை கண்டனர். பகவான் கிருஷ்ணரின் பிறந்த நாளான ஜென்மாஷ்டமி அன்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஓர் இடையர்குல சிறுவனாக உடையுடுத்தி கொண்டு தடியின் இரு முனைகளில் தயிர் பானைகளை வைத்து கொண்டு அதனை ஒரு தராசு போல தோளில் சுமந்து வந்தார். கம்பு சுழற்றுவதிலும் ஈடுபட்டார். அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கவுட தேசத்திலிருந்து வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் பிரியா விடை வழங்கினார்.
தம்முடனே எப்பொழுதும் தங்கியிருந்த அந்தரங்க பக்தர்களுடன் இடையறாது கீர்த்தனத்தில் ஈடுபட்டார். பிருந்தாவனம் செல்வதற்காக மகாபிரபு கவுட தேசத்திற்கு வங்காளத்திற்கு சென்றார். அவ்வழியில் மன்னர் பிரதாபருத்ரர் மகாபிரபுவை திருப்திப்படுத்துவதற்காக பல்வேறு சேவைகளை செய்தார். வங்காளத்தின் வழியாக பிருந்தாவனத்திற்கு செல்லுகையில் சில துணிகள் பூரி கோஸ்வாமியுடன் பரிமாற்றம் செய்யப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தது. ஸ்ரீ ராமானந்தராயர் பத்ரகா நகரம் வரை பகவானுடன் வந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிருந்தாவனத்திற்கு செல்லும் வழியில் வங்காளத்தின் வித்யா நகரத்தை அடைந்த பொழுது அவர் சார்வபௌம பட்டாச்சாரியரின் சகோதரரான வித்யா வஜஸ்பதியின் இல்லத்தில் தங்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவரது வீட்டில் திடீரென வந்த பொழுது மக்களின் பெரும் கூட்டம் அங்கு கூடியது. அதைத் தொடர்ந்து 5 நாள்களுக்கு எல்லா மக்களும் பகவானை காண்பதற்காக கூடினார். அங்கும் அவருக்கு ஓய்வு என்பதே இல்லை. கூட்டத்தை கண்ட அச்சத்தினால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அங்கிருந்து இரவு நேரத்தில் புறப்பட்டு குலியா என்னும் ஊருக்கு, அதாவது தற்போதைய நவத்வீபத்திற்கு சென்றார். குலியா கிராமத்தில் பகவானின் வருகையை கேள்விப்பட்டு கோடிக்கணக்கான மக்கள் அங்கு வந்து அவரது தரிசனத்தை பெற்றனர். அச்சமயத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு செய்த விசேஷ செயல்கள் தேவானந்த பண்டிதருக்கு கருணை வழங்குதல், கோபாலச்சாப்பலன் என்ற பிராமணன் ஸ்ரீவாச தாகூரின் தாமரை திருவடிகளில் இழைத்த அபராதத்திலிருந்து அவரை மன்னித்தல். பல நாஸ்திகர்களும் நிந்தனையாளர்களும் அங்கு வந்து பகவானின் தாமரை திருவடிகளில் விழுந்தனர். அவர்களை மன்னித்து அருளிய பகவான் அவர்களுக்கு கிருஷ்ண பிரேமையினை வழங்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிருந்தாவனத்திற்கு செல்ல உள்ளார் என்பதை ஸ்ரீ நரசிம்மானந்த பிரம்மச்சாரி கேள்விப்பட்ட பொழுது அவர் மிகவும் மகிழ்ச்சியுற்று தமது மனதினால் அந்த பாதையினை அலங்கரிக்க தொடங்கினார். முதலில் நரசிம்மானந்த பிரம்மச்சாரி குலியா நகரத்திலிருந்து தொடங்கும் ஒரு அகலமான சாலையினை தியானித்தார். அவர் அச்சாலையினை இரத்தினங்களால் அலங்கரித்து அதன் மீது காம்பு இல்லாத மலர்களின் படுக்கையை விரித்தார். அவர் தமது மனதாலேயே சாலையின் இருபுறங்களையும் மலர்கள் மிகுந்த மகிழ மரங்களினால் அலங்கரித்தார். இடையிடையே இருபுறங்களிலும் தெய்வீக தன்மையை கொண்ட ஏரிகளை வைத்தார். அந்த ஏரிகளின் படித்துறைகள் இரத்தினங்களால் கட்டப்பட்டிருந்தன. ஏரிகளோ மலர்ந்த தாமரை மலர்களால் நிரம்பியிருந்தன. அங்கே பலவிதமான பறவைகள் கீச்சிட்டு கொண்டிருந்தன. அங்கிருந்த நீரானது அமிர்தம் போன்று இருந்தது. சாலை முழுவதும் குளிர்ந்த இளம் காற்று நிறைந்திருந்தது. அது பல்வேறு மலர்களின் நறுமணங்களை தாங்கி வந்தது. அவர் தமது சாலையின் கட்டமைப்பினை கனை நாட்டசாலா வரை கொண்டு சென்றார். மனதினுள் பிருந்தாவன பாதையினை அமைத்த நரசிம்மானந்த பிரம்மச்சாரியினால் கனை நாட்டசாலாவிற்கு அப்பால் அதனை வடிவமைக்க முடியவில்லை. சாலையின் கட்டுமான பணியினை ஏன் நிறைவு செய்ய இயலவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் அவர் ஆச்சரியமடைந்தார். அதன் பிறகு ஸ்ரீ சைதன்யர் இம்முறை விருந்தாவனத்திற்கு செல்ல மாட்டார் என்று அவர் மிகுந்த உறுதியுடன் இதர பக்தர்களிடம் உரைத்தார். நரசிம்மானந்த பிரம்மச்சாரி கூறினார், பகவான் கனை நாட்டசாலா வரை சென்று அங்கிருந்து திரும்பி விடுவார். நீங்கள் அனைவரும் இதனை பிறகு புரிந்து கொள்வீர்கள். ஆயினும் தற்பொழுது நான் இதனை உறுதியாக கூறுகிறேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு குலியாவில் இருந்து விருந்தாவனத்திற்கு புறப்பட்ட பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அவர்கள் அனைவரும் பக்தர்களாவார். பகவான் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் எண்ணிலடங்காத மக்கள் கூட்டம் அவரை காண வந்தது. அவர்கள் அவரை தரிசித்த மாத்திரத்தில் அவர்களின் வருத்தமும் சோகமும் மறைந்து போயின. எங்கெல்லாம் மகாபிரபுவின் தாமரை திருவடிகள் நிலத்தை தொட்டனவோ அங்கெல்லாம் அந்த மண்ணை பெறுவதற்காக மக்கள் உடனடியாக கூடினர். உண்மையில் அவர்கள் அவ்வாறு மண்ணை எடுத்ததால் வீதியில் பல குழிகள் விழுந்தன. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு காலப்போக்கில் ராமக்கேளி என்னும் கிராமத்தினை அடைந்தார். வங்காளத்தின் எல்லையில் அமைந்திருந்த அந்த கிராமம் மிகவும் நேர்த்தியாக இருந்தது. ஸ்ரீல பிரபுபாதாவின் பொருளுரை: ராமக்கேளி கிராமம் வங்காளத்தின் எல்லையில் கங்கை கரையில் அமைந்துள்ளது. ஸ்ரீல ரூபர் மற்றும் சனாதன கோசாமிகளின் வசிப்பிடம் இந்த கிராமத்தில் தான் இருந்தது. ராமக்கேளி கிராமத்தில் சங்கீர்த்தனம் புரிந்து ஆடிய பொழுது பகவான் சில நேரங்களில் பிரேமையினால் உணர்வுகளை இழந்து விடுவார். ராமக்கேளி கிராமத்தில் இருக்கையில் எண்ணற்ற மக்கள் அவரது தாமரை திருவடிகளை காண வந்தனர்.
எண்ணற்ற மக்களை கவரும் அளவிற்கு சைதன்ய மகாபிரபுவின் பிரபாவம் இருப்பதை கேள்விப்பட்டு வங்காளத்தின் முஸ்லிம் மன்னர் மிகவும் ஆச்சரியமுற்று பின்வருமாறு பேசத் தொடங்கினார். எந்த ஒரு தானமும் பெறாமல் ஏராளமான மக்கள் ஒருவரை பின்பற்றுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர் இறை தூதராக இருக்க வேண்டும். என்னால் இந்த உண்மையினை உறுதியாக புரிந்து கொள்ள முடிகிறது. முஸ்லிம் மன்னர் தமது நீதிபதியிடம் கட்டளையிட்டார், பொறாமையின் காரணத்தினால் இந்த இந்து இறை தூதரை தொந்தரவு செய்ய வேண்டாம். அவர் தமது விருப்பத்தின்படி செய்வதை செய்யட்டும். முஸ்லிம் மன்னர் தமது உதவியாளரான கேசவ சத்ரியிடம் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் செல்வாக்கை பற்றிய செய்திகளை வினவிய பொழுது சைதன்ய மகாபிரபுவை பற்றிய அனைத்தையும் அறிந்திருந்த போதிலும் சைதன்ய மகாபிரபுவின் செயல்களுக்கு எந்த முக்கியத்துவத்தையும் வழங்காமல் உரையாடலை தவிர்ப்பதற்கு கேசவ சத்ரி முயன்றார். பிரபுபாதாவின் பொருளுரை. கேசவ சத்ரியிடம் சைதன்ய மகாபிரபுவை பற்றி வினவப்பட்ட போது அவர் தந்திரமாக செயல்படத் தொடங்கினார். அவர் மகாபிரபுவை பற்றி அனைத்தையுமே அறிந்திருந்த போதிலும் முஸ்லிம் மன்னர் மகாபிரபுவின் எதிரியாகி விடுவார் என்று அஞ்சினார். முஸ்லிம் மன்னர் மகாபிரபுவை சாதாரண மனிதராக எடுத்துக்கொண்டால் அவரை தொந்தரவு செய்ய மாட்டார் என்ற எண்ணத்தில் கேசவ சத்ரி பகவானின் செயல்களுக்கு முக்கியத்துவம் வழங்கவில்லை. சைதன்ய சரிதாமிர்தம் ஸ்லோகம் 172. சைதன்ய மகாபிரபு ஒரு சந்நியாசி என்றும் வெவ்வேறு தீர்த்த ஸ்தலங்களுக்கு பயணம் செய்து கொண்டுள்ளார் என்றும் மக்கள் சிலரே அவரை காண சென்றனர் என்றும் கேசவ சத்ரி முஸ்லிம் மன்னரிடம் தெரிவித்தார். கேசவ சத்ரி மேலும் கூறினார், பொறாமையின் காரணத்தினால் உங்களுடைய முஸ்லிம் வேலைக்காரன் அவருக்கு எதிராக திட்டம் திட்டுகிறான். நீங்கள் அவரை பற்றி ஆர்வம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கின்றேன். அதில் நமக்கு எந்த லாபமும் இல்லை, மாறாக நஷ்டம் மட்டுமே உள்ளது. மன்னரை இவ்வாறு சாந்தப்படுத்திய பின்னர் கேசவ சத்ரி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் ஒரு பிராமண தூதரை அனுப்பி வைத்தார். தாமதிக்காமல் அங்கிருந்து புறப்பட்டு விடும்படி அந்த தூதர் மகாபிரபுவிடம் வேண்டிக் கொண்டார். மன்னர் டபீர்காஸிடம், அதாவது ரூப கோஸ்வாமியிடம் தனிமையில் விசாரிக்க அவர் பகவானின் பெருமைகளை பற்றி பேசத் தொடங்கினார். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி கூறினார், எந்த பரமபுருஷ பகவான் உங்களுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தாரோ, யாரை நீங்கள் இறை தூதராக ஏற்கின்றீரோ அவர் உங்களுடைய நாட்டில் பிறவி எடுத்திருப்பது உங்களுடைய நல்லதிர்ஷ்டமே. இந்த இறை தூதர் எப்பொழுதும் உங்களுடைய நல்லதிர்ஷ்டத்தினை விரும்புகிறார். அவரது கருணையினால் தங்களுடைய எல்லா தொழிலும் வெற்றியடையும். அவரது ஆசிகளால் நீங்கள் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் ஏன் என்னிடம் வினவுகிறீர்? உங்களுடைய மனத்தில் நீங்களே கேட்டு பாருங்கள். ஏனெனில் மக்களின் மன்னர் என்ற முறையில் நீங்கள் பரமபுருஷ பகவானின் பிரதிநிதி என்பதால் என்னை காட்டிலும் நீங்கள் இதனை நன்றாக புரிந்து கொள்ள இயலும். இவ்வாறாக ஸ்ரீல ரூபகோஸ்வாமி மன்னரிடம் அவரது மனமே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை அறிவதற்கான வழி என்று தெரிவித்தார். அவரது மனதில் தோன்றுவது எதுவாயினும் அதுவே பிரமாணமாக கருதப்படும் என்று உறுதியளித்தார். மன்னர் பதிலளித்தார், நான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாகவே கருதுகிறேன். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரூப கோஸ்வாமியுடன் இவ்வாறு உரையாடிவிட்டு மன்னர் தமது அந்தப்புரத்திற்கு சென்றார். அச்சமயத்தில் தபீர்காஸ் என்று அறியப்பட்ட ரூப கோஸ்வாமியும் தமது இல்லத்திற்கு திரும்பினார். இல்லம் திரும்பிய பின்னர் தபீர்காஸும் அவரது சகோதரரும் நன்கு யோசித்தனர். அதன் பிறகு அவர்கள் மகாபிரபுவை காண மாறு வேடத்தில் செல்லலாம் என்று முடிவு செய்தனர். இவ்வாறாக டபீர்காஸ் சாகரமல்லிக் என்னும் இரு சகோதரர்களும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை காண நள்ளிரவில் மாறு வேடத்தில் சென்றனர். முதலில் அவர்கள் நித்யானந்த பிரபுவையும் ஹரிதாஸ் தாகூரையும் சந்தித்தனர். ஸ்ரீ நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாகூரும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் ஸ்ரீ ரூபர் மற்றும் சனாதனர் என்னும் இருவர் அவரை காண வந்திருப்பதை தெரியப்படுத்தினர். பிரபுபாதாவின் பொருளுரை. சாகரமல்லிக் என்பது சனாதன கோஸ்வாமியின் பெயராக இருந்தது. தபீர்காஸ் என்பது ரூப கோஸ்வாமியின் பெயராக இருந்தது. அவர்கள் இப்பெயர்களின் மூலமாக முஸ்லிம் மன்னரின் பணியில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தனர். இப்பெயர்கள் முஸ்லிம் பெயர்களாகும். அலுவலர்களாக இருந்த இந்த சகோதரர்கள் எல்லாவிதமான இஸ்லாமிய பழக்கத்தினையும் ஏற்றுக்கொண்டிருந்தனர். சைதன்ய சரிதாமிர்த ஸ்லோகம் 185.
இரு சகோதரர்களும் பெரும் பணிவுடன் தங்களது பற்களுக்கு இடையில் புல்லை வைத்தபடி கழுத்தை சுற்றி துணியை கட்டிக்கொண்டு பகவானின் முன்பாக விழுந்து தண்டம் சமர்ப்பித்தனர். இரு சகோதரர்களும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை பார்த்த மாத்திரத்தில் மகிழ்ச்சியினால் ஆட்கொள்ளப்பட்டனர். பணிவினால் அழத் தொடங்கினர். அவர்களை எழுந்து கொள்ளும்படி கூறிய ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர்களுக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும் என்று உறுதியளித்தார். இரு சகோதரர்களும் எழுந்தனர். மீண்டும் தங்களது பற்களுக்கு இடையில் புல்லை வைத்து பணிவுடனும் கூப்பிய கரங்களுடனும் பிரார்த்தனைகளை அர்ப்பணித்தனர். எல்லா புகழும் வீழ்ச்சியுற்ற ஆத்மாக்களை மிகுந்த கருணையுடன் விடுவிக்கும் ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் அந்த பரம புருஷருக்கே உரித்தாகட்டும். பிரபுவே, நாங்கள் நீச்சமான ஜாதியை சார்ந்தவர்கள். எங்களது சங்கத்தினரும் நீச்சமானவர்கள். வேலையும் கூட நீச்சமானது. எனவே நாங்கள் எங்களை உங்களிடம் அறிமுகப்படுத்திக் கொள்ள இயலாது. உங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு கூட மிகவும் வெட்கப்படுகிறோம். மத்துல்யோ நாஸ்தி பாபாத்மா நாபராதி ச கஷ்டனா பரிஹாரேபி லஜ்ஜே மே கிம் ப்ருவே புருஷோத்தமா. எம்பெருமானே, எங்களை விட பாவிகள் யாரும் இல்லை. எங்களை போன்ற அபராதிகளும் யாரும் இல்லை. இதனை தங்களிடம் தெரியப்படுத்துகிறோம். எங்களுடைய பாவ வாழ்வை எடுத்துரைக்க விரும்பினால் கூட நாங்கள் உடனடியாக வெட்கப்படுகிறோம். அவற்றை கைவிடுவதை பற்றி என்ன சொல்வது? இந்த ஸ்லோகம் ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் பக்தி ரசாமிர்த சிந்துவிலிருந்து வருவதாகும். இரு சகோதரர்களும் பணிந்துரைத்தனர். எம்பெருமானே, நீங்கள் வீழ்ச்சியுற்ற ஆத்மாக்களை மீட்பதற்காக அவதரித்துள்ளீர். இவ்வுலகில் எங்களை விட வீழ்ச்சியுற்றவர்கள் யாரும் இல்லை என்பதை கவனிக்க வேண்டுகிறோம். நீங்கள் ஜகாய் மதாய் என்னும் இரு சகோதரர்களை விடுவித்தீர்கள். ஆனால் அவர்களை விடுவிப்பதற்கு நீங்கள் மிகுந்த சிரமத்தை ஏற்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஜகாய் மதாய் என்னும் இரு சகோதரர்கள் பிராமண ஜாதியை சேர்ந்தவர்கள். அவர்களின் இருப்பிடம் புனித ஸ்தலமான நவத்வீபம். அவர்கள் ஒருபொழுதும் கீழ்நிலை மக்களுக்கு சேவை செய்ததில்லை. வெறுக்கத்தக்க குற்றங்களுக்கு கருவியாகவும் செயல்பட்டதில்லை. ஜகாய் மதாய் இருவரிடமும் ஒரு பிழை மட்டுமே இருந்தது. அவர்கள் பாவ செயல்களில் பற்றுதல் கொண்டிருந்தனர். இருப்பினும் தங்களுடைய திருநாம உச்சாடனத்தின் மெல்லிய தோற்றத்தின் மூலமாகவே எண்ணிலடங்காத பாவ செயல்களை எரித்துவிட முடியும். ஜகாயும் மதாயும் உங்களை நிந்திப்பதற்காக உங்களுடைய திருநாமத்தை உச்சரித்தனர். அதிர்ஷ்டவசமாக அந்த திருநாமம் அவர்களது விடுதலைக்கு காரணமாகியது. ஜகாய் மதாயை காட்டிலும் நாங்கள் இருவரும் கோடிக்கணக்கான மடங்கு தாழ்ந்தவர்கள். அவர்களை காட்டிலும் நாங்கள் மிகவும் கீழ்த்தரமானவர்கள், வீழ்ச்சியுற்றவர்கள், மிகப்பெரிய பாவிகள். உண்மையில் நாங்கள் மிளேச்சர்களின் சேவகர்களாக இருப்பதால் மிளேச்சர்களின் ஜாதியை சேர்ந்தவர்கள். எங்களுடைய செயல்களும் மிளேச்சர்களைப் போன்றே உள்ளன. நாங்கள் அத்தகு மக்களுடன் எப்பொழுதும் உறவு கொள்வதால் பசுக்கள் மற்றும் பிராமணர்களுக்கு விரோதிகளாக உள்ளோம். இரு சகோதரர்களான சாகரமல்லிக்கும் டபீர்காசும் தங்களது வெறுக்கத்தக்க செயல்களினால் தற்பொழுது கழுத்தும் கைகளும் கட்டப்பட்டு பௌதீக புலனின்ப பொருட்கள் என்னும் வெறுக்கத்தக்க மல சாக்கடையினுள் தள்ளப்பட்டுள்ளோம் என்று மிகவும் பணிவுடன் எடுத்துரைத்தனர். எங்களை விடுவிப்பதற்கான போதிய சக்தியுடையவர் மூவிலகிலும் இல்லை. நீங்கள் மட்டுமே வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களை பாதுகாப்பவர். எனவே தங்களை தவிர வேறு யாரும் எங்களுக்கு இல்லை. தங்களுடைய தெய்வீக பலத்தினால் நீங்கள் எங்களை விடுவித்தால் அதன் பிறகு உங்களுடைய பெயர் நிச்சயமாக பதித்த பாவனர், வீழ்ச்சியுற்ற ஆத்மாக்களை விடுவிப்பவர் என்று அறியப்படும். மிகவும் உண்மையான ஒரு வார்த்தையை தங்களிடம் கூற அனுமதியுங்கள். கருணையின் வடிவே, எங்களிடமிருந்து இதை கேளுங்கள். கருணையை வழங்குவதற்கு உலகிலும் எங்களை தவிர வேறு உகந்த பாத்திரம் யாரும் இல்லை. நாங்களே மிக மிக வீழ்ச்சியடைந்தவர்கள். இதனால் எங்களுக்கு கருணை காட்டுவதால் தங்களுடைய கருணை மாபெரும் வெற்றியை பெறுகிறது. தங்களுடைய கருணையின் சக்தியை அகில உலகமும் பார்க்கட்டும். யமுனாச்சாரியரால் இயற்றப்பட்ட ஸ்தோத்திர ரத்னா என்னும் நூலில் இருந்து வரும் நாமிருஷா பரமார்த்தம் ஏவமே ஸ்ருணு விஜ்ஞாபனம் ஏகம் அக்ரதா யதி மே ந தயைஷ்யசே ததா தயனீயஸ்தவ நாதா துர்லபா. பிரியமான இறைவனே, தங்களின் முன்பாக ஒரு தகவலை முன்வைக்க விரும்புகிறோம். இதில் எந்த பிழையும் இல்லை. இது பூரண அர்த்தம் கொண்டதாகும். நீங்கள் எங்கள் மீது கருணை காட்டாவிடில் அதன் பின்னர் தங்களுடைய கருணைக்கு உகந்த நபர்களை கண்டுபிடிப்பது மிக மிக கடினமாகிவிடும்.
தங்களுடைய கருணைக்கு தகுதியற்றவர்களாக இருப்பதால் நாங்கள் மிகுந்த வருத்தத்தில் உள்ளோம். இருப்பினும் தங்களுடைய தெய்வீக குணங்களை கேள்விப்பட்ட காலத்திலிருந்து நாங்கள் உங்களால் மிகவும் கவரப்பட்டுள்ளோம். எவ்வாறு ஒரு குள்ள மனிதன் நிலாவை பிடிக்க விரும்புகிறானோ அவ்வாறே முற்றிலும் தகுதியற்றவர்களாக உள்ள போதிலும் உங்களுடைய கருணையை பெறுவதற்கான விருப்பம் எங்களது மனதினுள் எழுந்துள்ளது. பவந்தம் ஏவானுச்சரன் நிரந்தர பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தர கதாஹம் ஐகாந்திக நித்திய கிங்கர பிரஹர்ஷயிஷ்யாமி சனாத ஜீவிதம். யமுனாச்சாரியர் ஸ்தோத்திரரத்னத்தில் உள்ள ஸ்லோகத்தின் பொருளாவது, இடைவிடாத தங்களுக்கு தொண்டு புரிவதால் ஒருவன் எல்லா பௌதீக விருப்பங்களில் இருந்தும் விடுபட்டு முற்றிலும் அமைதி அடைகிறான். தங்களுடைய நித்திய சேவகனாக ஈடுபட்டு உகந்த எஜமானருடன் இருக்கும் ஆனந்தத்தை நான் எப்பொழுதும் உணர்வது எப்பொழுது? தபீர்காஸ் மற்றும் சாகர மல்லிக் ஆகிய இருவரின் பிரார்த்தனைகளை கேட்ட ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், அன்புள்ள தபீர்காஸ், சகோதரர்களான நீங்கள் இருவரும் என் நீண்ட கால சேவகர்கள். அன்புள்ள சாகர மல்லிக், இன்றிலிருந்து உங்களுடைய பெயர்கள் ஸ்ரீல ரூபர் என்றும் ஸ்ரீல சனாதனர் என்றும் மாற்றப்படுகிறது. தற்பொழுது உங்களுடைய பணிவினை அன்பு கூர்ந்து கைவிடுங்கள். உங்களை இவ்வளவு பணிவாக காண்பது எனது இதயத்தை துளைக்கின்றது. நீங்கள் உங்களுடைய பணிவை வெளிப்படுத்தி பல கடிதங்களை எனக்கு எழுதி அனுப்பி வைத்தீர்கள். அந்த கடிதங்களிலிருந்து உங்களுடைய நடத்தையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த கடிதங்களின் மூலமாக உங்களுடைய இதயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. உங்களுக்கு அறிவுறுத்துவதற்காகவே நான் இந்த பின்வரும் ஸ்லோகத்தினை உங்களுக்கு அனுப்பி வைத்தேன். பர வியசனீனி நாரி வியக்ராபி கிரக கர்மசு தத் ஏவாஸ்வாத யத் யந்தர் நவசங்க ரசாயனம். ஒரு பெண் தனது கணவனை தவிர்த்து வேறோர் ஆணுடன் பற்றுதல் கொண்டால் அவள் தனது இல்ல கடமைகளில் மிகவும் தீவிரமாக செயல்படுவது போல தோன்றும். ஆனால் அவள் தனது இதயத்தினுள் எப்பொழுதும் தனது கள்ள காதலனுடைய உறவின் உணர்ச்சிகளை அனுபவித்து கொண்டிருப்பாள். வங்காளத்திற்கு வருவதில் எனக்கு உண்மையில் எந்த வேலையும் இல்லை. ஆனால் சகோதரர்களான உங்கள் இருவரையும் காண்பதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன். நான் ஏன் இந்த ராமக்கேளி கிராமத்திற்கு வந்தேன் என்று ஒவ்வொருவரும் வினவுகின்றனர். என்னுடைய நோக்கத்தினை யாரும் அறியார். இரு சகோதரர்களான நீங்கள் என்னை காண வந்தது மிகவும் நன்று. தற்பொழுது நீங்கள் இல்லத்திற்கு திரும்பலாம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பற்பல பிறவிகளாக என் நித்திய சேவகர்களாக உள்ளீர்கள். கிருஷ்ணர் உங்களை வெகு விரைவில் விடுவிப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதன் பின்னர் மகாபிரபு தமது இரு கரங்களையும் அவர்கள் இருவருடைய தலைகளில் வைத்தார். அவர்களோ உடனடியாக பகவானின் தாமரை திருவடிகளை தங்களது தலைகளின் மீது வைத்து கொண்டனர். இதன் பிறகு மகாபிரபு அவர்கள் இருவரையும் அரவணைத்து அங்கிருந்து பக்தர்கள் அனைவரிடமும் இந்த இருவரின் மீது கருணை காட்டி விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். இரு சகோதரர்களின் மீதான மகாபிரபுவின் கருணையை கண்டு எல்லா பக்தர்களும் பேரானந்தம் கொண்டனர். பகவானின் திருநாமத்தை ஹரி ஹரி என்று உச்சரிக்கத் தொடங்கினர். நித்யானந்த பிரபு, ஹரிதாஸ் தாகூர், ஸ்ரீவாஸ் தாகூர், கதாதார பண்டிதர், முகுந்தர், ஜெகதானந்தர், முராரி, வக்ரேஸ்வரர் உட்பட பகவானின் எல்லா சேவகர்களும் அங்கிருந்தனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் உபதேசத்தின்படி இரு சகோதரர்களான ரூபரும் சனாதனரும் உடனடியாக அங்கிருந்த வைஷ்ணவர்களின் தாமரை திருவடிகளை தொட்டனர். வைஷ்ணவர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியுற்று மகாபிரபுவின் கருணையை பெற்றதற்காக இரு சகோதரர்களையும் பாராட்டினர். அங்கிருந்த எல்லா வைஷ்ணவர்களிடமும் உத்தரவு வாங்கிவிட்டு புறப்படும் நேரத்தில் இரு சகோதரர்களும் மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் பணிவுடன் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தனர். அவர்கள் கூறினர், எம்பெருமானே, வங்காள மன்னரான நவாப் உசைன் ஷா தங்கள் மீது பெரும் மதிப்பு கொண்டுள்ள போதிலும் உங்களுக்கு இங்கு வேறு அலுவல் ஏதுமில்லை. எனவே இங்கிருந்து அருள் கூர்ந்து புறப்படுவீராக. மன்னர் தங்கள் மீது மதிப்பு கொண்டுள்ள போதிலும் அவர் எவ்வன வகுப்பினை சார்ந்தவர் என்பதால் நம்பத்தகுந்தவர் அல்ல. மேலும் தங்களுடைய விருந்தாவன யாத்திரையில் இவ்வளவு பெரிய கூட்டம் தங்களுடன் வரவேண்டிய அவசியமில்லை என்றும் நாங்கள் நினைக்கின்றோம். எம்பெருமானே, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களை பின்தொடரும் வண்ணம் நீங்கள் விருந்தாவனத்திற்கு செல்கிறீர்கள். இது புனித ஸ்தலத்திற்கு செல்வதற்கான உகந்த வழி அன்று. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுளான சாக்ஷாத் ஸ்ரீகிருஷ்ணரே என்பதால் அவரிடம் அச்சம் என்பது சிறிதளவும் இல்லை.
இருப்பினும் முறையான நடத்தையினை ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அவர் ஒரு மனிதரைப் போல செயல்பட்டார். இவ்வாறு பேசிய இரு சகோதரர்களும் பகவானின் தாமரை திருவடிகளில் பிரார்த்தனைகளை செலுத்திவிட்டு தங்களது இல்லங்களுக்கு திரும்பினர். அதன் பின்னர் அந்த ஊரிலிருந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு புறப்பட விரும்பினார். காலையில் அவ்விடத்திலிருந்து புறப்பட்ட மகாபிரபு கனாய் நாட்டசாலா என்று அறியப்படும் இடத்திற்கு சென்றார். அங்கு அவர் பகவான் கிருஷ்ணரின் பல்வேறு லீலைகளை கண்டார். விருந்தாவனத்திற்கு மக்கள் கூட்டத்துடன் செல்ல வேண்டாம் என்ற சனாதன் கோஸ்வாமியின் வேண்டுகோளை அந்த இரவில் மகாபிரபு நினைத்து பார்த்தார். பகவான் நினைத்தார், எனக்கு பின்னால் இவ்வளவு பெரிய கூட்டத்துடன் நான் மதுராவிற்கு சென்றால் அது மகிழ்ச்சியான சூழ்நிலையாக இருக்காது, மிகவும் தொந்தரவுடன் காணப்படும். விருந்தாவனத்திற்கு தனியாக செல்வேன் அல்லது அதிகபட்சம் எனக்கு துணையாக ஒரே ஒரு நபரை அழைத்து செல்வேன் என்று பகவான் முடிவு செய்தார். அவ்வாறு விருந்தாவனத்திற்கு செல்லுதல் மிகவும் இனிமையானதாக அமையும். இவ்வாறு சிந்தித்த பகவான் காலையில் கங்கையில் நீராடிவிட்டு நான் நீலாச்சலத்திற்கு செல்வேன் என்று கூறியபடி புறப்பட்டார். நடந்து நடந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சாந்திபுரத்தை அடைந்தார். அங்கே அத்வைத ஆச்சாரியரின் இல்லத்தில் 5-7 நாட்கள் தங்கியிருந்தார். இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்ட ஸ்ரீ அத்வைதாச்சாரிய பிரபு அன்னை சச்சி தேவிக்கு அழைப்பு விடுத்தார். அவளும் அவரது வீட்டில் 7 நாள்கள் தங்கியிருந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்காக உணவு தயாரித்தாள். அன்னையிடம் உத்தரவு பெற்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஜெகநாதபுரிக்கு புறப்பட்டார். பக்தர்கள் அவரை பின்தொடர்ந்த பொழுது அவர்களை அங்கேயே இருக்குமாறு பணிவுடன் வேண்டி அவர் அனைவருக்கும் பிரியாவிடை கொடுத்தார். எல்லா பக்தர்களையும் திரும்பி செல்லுமாறு வேண்டிக் கொண்ட போதிலும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தம்முடன் வருவதற்கு 2 வரை மட்டும் அனுமதித்தார். மற்றெல்லா பக்தர்களையும் ரத யாத்திரையின் போது ஜெகநாதபுரிக்கு வந்து தம்மை சந்திக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்தார். பலபத்ர பட்டாச்சாரியரும் தாமோதர பண்டிதரும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவுடன் ஜெகநாத்பூரிக்கு வந்த 2 நபர்களாவர். ஜெகநாதபுரியில் சில நாட்கள் தங்கியிருந்த பின்னர் பகவான் இரகசியமாக இரவு நேரத்தில் விருந்தாவனத்திற்கு புறப்பட்டார். அவர் அதனை யாருக்கும் தெரியாமல் செய்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஜெகநாதபுரியிலிருந்து விருந்தாவனத்திற்கு புறப்பட்ட பொழுது பலபத்ர பட்டாச்சாரியர் மட்டும் அவருடன் பயணித்தார். இவ்வாறாக அவர் ஜார்க்கண்ட் வழியாக பயணம் செய்து பெரும் மகிழ்ச்சியுடன் வாரணாசியை அடைந்தார். வாரணாசியில் 4 நாட்கள் மட்டுமே தங்கியிருந்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அங்கிருந்து விருந்தாவனத்திற்கு புறப்பட்டார். மதுரா நகரத்தை தரிசித்த பின்னர் அவர் 12 காடுகளையும் தரிசித்தார். ஸ்ரீகிருஷ்ணரின் லீலைகள் நடைபெற்ற 12 இடங்களையும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தரிசித்த பொழுது அவர் பிரேமையினால் மிகவும் சஞ்சலமுற்றார். எப்படியோ பலபத்ர பட்டாச்சாரியர் அவரை மதுராவிலிருந்து வெளியே அழைத்து வந்தார். மதுராவிலிருந்து புறப்பட்ட மகாபிரபு கங்கை கரையின் வழியாக நடக்கத் தொடங்கினார். இறுதியாக அவர் பிரயாகை அலகாபாத் என்னும் திருத்தலத்தினை அடைந்தார். அங்குதான் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி மகாபிரபுவை சந்திப்பதற்காக வந்தார். பிரயாகையில் ரூப கோஸ்வாமி மகாபிரபுவின் முன்பாக தரையில் விழுந்து தண்டம் சமர்ப்பித்தார். மகாபிரபு மட்டற்ற மகிழ்ச்சியுடன் அவரை அரவணைத்து கொண்டார். பிரயாகையின் தசாஸ்வமேதா என்னும் படித்துறையில் ஸ்ரீல ரூப கோஸ்வாமிக்கு உபதேசம் அளித்த பிறகு சைதன்ய மகாபிரபு அவரை விருந்தாவனத்திற்கு செல்லும்படி கட்டளையிட்டார். அதனைத் தொடர்ந்து மகாபிரபு வாரணாசிக்கு திரும்பினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வாரணாசியை அடைந்த பொழுது சனாதன கோஸ்வாமி அவரை சந்தித்தார். அங்கே மகாபிரபு 2 மாதங்கள் தங்கியிருந்து சனாதன கோஸ்வாமிக்கு பக்குவமான உபதேசங்களை வழங்கினார். சனாதன கோஸ்வாமிக்கு முழுமையான உபதேசங்களை வழங்கிய பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவரை பக்தி தொண்டின் சக்தியுடன் மதுராவிற்கு அனுப்பி வைத்தார். வாரணாசியில் அவர் தமது கருணையினை மாயாவாதி சந்நியாசிகளுக்கும் வழங்கினார். அதன் பின்னர் நீலாச்சலத்திற்கு அதாவது ஜெகநாத்புரிக்கு திரும்பினார். மகாபிரபு இந்தியா முழுவதும் 6 ஆண்டுகள் பயணம் செய்தார். சில நேரங்களில் அவர் அங்கும் இங்கும் பயணம் செய்து தமது தெய்வீக லீலைகளை அரங்கேற்றிக் கொண்டிருந்தார். சில நேரங்களில் அவர் ஜெகநாத்புரியில் தங்கியிருந்தார்.
ஜெகநாதபுரியில் இருக்கையில் மகாபிரபு தமது நேரத்தை பெரும் மகிழ்ச்சியுடன் சங்கீர்த்தனம் புரிவதிலும் பெரும் பரவசத்துடன் ஜெகநாதரின் கோயிலை தரிசிப்பதிலும் கழித்தார். இவ்வாறாக மகாபிரபுவின் மத்திய லீலைகளின் சுருக்கத்தினை வழங்கியுள்ளேன். தற்பொழுது பக்தர்களே, அந்தி லீலை என்று அறியப்படும் பகவானின் இறுதி லீலைகளின் சுருக்கத்தினை தயை கூர்ந்து கேளுங்கள். மகாபிரபு விருந்தாவனத்திலிருந்து ஜெகநாத்புரிக்கு திரும்பிய பின்னர் 18 ஆண்டுகள் அங்கேயே தங்கியிருந்தார். வேறு எங்கும் செல்லவில்லை. அந்த 18 ஆண்டுகளின் பொழுது எல்லா வங்காள பக்தர்களும் அவரை ஜெகநாதபுரியில் ஆண்டுதோறும் தரிசிப்பது வழக்கம். அவர்கள் அங்கேயே 4 மாதங்கள் தங்கியிருந்து பகவானின் சங்கத்தினை அனுபவித்தனர். ஜெகநாதபுரியில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கீர்த்தனத்திலும் நடனத்திலும் இடையறாது ஈடுபட்டார். இவ்வாறாக அவர் சங்கீர்த்தன லீலையை அனுபவித்தார். தமது காரணமற்ற கருணையான தூய பிரேமையினை நீச்சமானவர்கள் உட்பட அனைவருக்கும் வெளிப்படுத்தினார். பண்டித கோசாய், வக்ரேஸ்வர், தாமோதரர், சங்கரர், ஹரிதாஸ் தாகூர் முதலிய பக்தர்கள் ஜெகநாத்புரியில் மகாபிரபுவுடன் வசித்தனர். ஜெகதானந்தர், பகவானாச்சாரியர், கோவிந்தா, காஷீஸ்வரா, பரமானந்தபுரி, ஸ்வரூப் தாமோதர் ஆகிய பக்தர்களும் பகவானுடன் வசித்தனர். ஸ்ரீல ராமானந்தராயர் உட்பட ஜெகநாத்புரியில் வசித்து வந்த இதர பக்தர்களும் பகவானுடன் நிரந்தரமாக தங்கினர். அத்வைத ஆச்சாரியர் நித்யானந்தர், முகுந்தர், ஸ்ரீவாசர், வித்யாநிதி, வாசுதேவ, முராரி ஆகியோரால் தலைமை தாங்கப்பட்ட இதர பக்தர்கள் ஜெகநாதபுரிக்கு ஆண்டுதோறும் விஜயம் செய்து பகவானுடன் தொடர்ந்து 4 மாதங்கள் வசிப்பது வழக்கம். அவர்களின் சங்கத்தில் பகவான் பல்வேறு லீலைகளை அனுபவித்தார். ஜெகநாதபுரியில் ஹரிதாஸ் தாகூர் சித்தி அடைந்தார். தாகூர ஹரிதாசரின் மறைவினை மகாபிரபு ஒரு திருவிழாவாக நிகழ்த்திய காரணத்தினால் அந்த சம்பவம் மிகவும் அற்புதமானதாகும். ஜெகநாதபுரியில் ஸ்ரீல ரூபகோஸ்வாமி மகாபிரபுவை மீண்டும் சந்தித்தார். அவரது இதயத்தில் மகாபிரபு எல்லா தெய்வீக சக்திகளையும் வழங்கினார். மகாபிரபு அதன் பிறகு சோட்டா ஹரிதாசரை தண்டித்தார். தாமோதர பண்டிதர் மகாபிரபுவிடம் சில எச்சரிக்கைகளை விடுத்தார். அதன் பின்னர் சனாதன கோஸ்வாமி மகாபிரபுவை மீண்டும் சந்தித்தார். ஜேஷ்ட மாதத்தின் தகிக்கும் வெப்பத்தில் மகாபிரபு அவரை சோதித்தார். சனாதன கோஸ்வாமியினால் மிகவும் திருப்தியுற்ற மகாபிரபு அவரை மீண்டும் விருந்தாவனத்திற்கு அனுப்பி வைத்தார். அதன் பிறகு மகாபிரபு அத்வைத ஆச்சாரியரின் கரத்தினால் அற்புதமாக உணவளிக்கப்பட்டார். சனாதன கோஸ்வாமியை விருந்தாவனத்திற்கு திருப்பி அனுப்பிய பின்னர் மகாபிரபு தனிமையில் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவிடம் ஆலோசனை செய்தார். அதனைத் தொடர்ந்து மகாபிரபு நித்யானந்தரை வங்காளத்தில் பிரேமையை பிரச்சாரம் செய்யும்படி அனுப்பி வைத்தார். அதன் பின்னர் குறுகிய காலத்தில் வல்லப பட்டர் மகாபிரபுவை ஜெகநாதபுரியில் சந்தித்தார். கிருஷ்ணருடைய திருநாமத்தின் உட்பொருளை மகாபிரபு அவருக்கு விளக்கினார். ராமானந்தராயரின் தெய்வீக குணங்களை விளக்கிய பின்னர் மகாபிரபு பிரத்யும்ன மிஸ்ரரை ராமானந்தராயரின் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார். பிரத்யும்ன மிஸ்ரர் அவரிடமிருந்து கிருஷ்ண கதையை கேட்டறிந்தார். அதன் பிறகு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ராமானந்தராயரின் இளைய சகோதரரான கோபிநாத பட்டநாயக்கரை மன்னரால் விதிக்கப்பட்ட மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றினார். ராமச்சந்திரபுரி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் உணவு பழக்கத்தினை கண்டித்தார். எனவே மகாபிரபு தமது உணவினை மிகவும் குறைத்து கொண்டார். இருப்பினும் அனைத்து பக்தர்களும் மிகவும் வருத்தமுற்ற பொழுது பகவான் தமது உணவின் அளவினை சற்று அதிகரித்து வழக்கமாக சாப்பிடுவதிலிருந்து பாதியாக்கினார். பிரபஞ்சத்தின் 14 லோகங்கள் உள்ளன. எல்லா உயிர்வாழ்களும் அந்த 14 லோகங்களில் வசிக்கின்றனர். யாத்திரையில் உள்ள மனிதர்களைப் போல உடையணிந்து அவர்கள் அனைவரும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை தரிசிப்பதற்காக ஜெகநாதபுரிக்கு வருவது வழக்கம். ஒரு நாள் ஸ்ரீவாஸ் தாகூரின் தலைமையில் எல்லா பக்தர்களும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தெய்வீக குணங்களை கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தனர். தமது தெய்வீக குணங்களின் கீர்த்தனத்தை விரும்பாத ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கோபமடைந்தது போன்று அவர்களை கண்டித்தார். இஃது எத்தகைய கீர்த்தனம்? பகவானின் திருநாம கீர்த்தனத்தினை ஒதுக்கிவிட்டீர்களா? இவ்வாறாக திமிரை வெளிப்படுத்த வேண்டாம் என்றும் சுதந்திரமுடையவர்களாக மாறி முழு உலகையும் கெடுத்துவிட வேண்டாம் என்றும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எல்லா பக்தர்களையும் கண்டித்தார்.
ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கோபமான மனப்பான்மையில் தமது பக்தர்களை நிந்தித்த சமயத்தில் வெளியில் இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பேரொலி எழுப்பி எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு உரித்தாகட்டும் என்று கோஷமிட்டனர். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா! எல்லா மக்களும் மிகவும் சத்தமாக அழைக்கத் தொடங்கினர். எல்லா புகழும் நந்த மகாராஜரின் மகனான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு உரித்தாகட்டும். நீங்கள் தற்பொழுது முழு உலகையும் விடுவிப்பதற்காக அவதரித்துள்ளீர். ஜெய ஜெய மகாபிரபு விரஜேந்திர குமாரா! ஜகத்தாரிதே பிரபு துமார அவதாரா! பகவானே, நாங்கள் மிகுந்த வருத்தத்தில் உள்ளோம். தங்களை காண்பதற்காக நீண்ட தூரம் வந்துள்ளோம். எங்களின் மீது கருணை கொண்டு ஆசி வழங்குவீராக. மக்களால் பணிவுடன் முன்வைக்கப்பட்ட வேண்டுதலை கேட்டபொழுது மகாபிரபுவின் இதயம் இளகியது. கருணையே மயமான அவர் உடனடியாக வெளியே வந்து அவர்கள் அனைவருக்கும் தரிசனம் கொடுத்தார். மகாபிரபு தமது கரங்களை உயர்த்தி அவர்கள் அனைவரிடமும் பகவான் ஹரியின் திருநாமத்தினை பலமாக உச்சரிக்கும்படி வேண்டினார். அங்கே உடனடியாக எழுந்த ஹரி என்னும் முழக்கம் எல்லா திசைகளையும் நிரப்பியது. மகாபிரபுவை கண்ட ஒவ்வொருவரும் பிரேமையினால் ஆனந்தமடைந்தனர். ஒவ்வொருவரும் மகாபிரபுவை முழுமுதற் கடவுளாக ஏற்று புகழ் மாலையினை அர்ப்பணித்தனர். மக்கள் புகழ் மாலையினை மகாபிரபுவிடம் அர்ப்பணித்த பொழுது ஸ்ரீவாச தாகூர் கேலியான முறையில் பகவானிடம் கூறினார், வீட்டில் மறைத்து கொள்ள விரும்புகிறீர், வெளியில் வந்தவுடன் உங்களை நீங்கள் வெளிப்படுத்துவது ஏன்? ஸ்ரீவாஸ் தாகூர் தொடர்ந்தார், இம்மக்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தது யார்? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் இப்பொழுது உங்களுடைய கையினால் அவர்களுடைய வாயை மூடுங்கள். உதயமாகிய பின்னர் சூரியன் தன்னை மறைத்து கொள்ள விரும்பினால் அஃது எவ்வாறு இருக்குமோ அவ்வாறே தங்களுடைய நடத்தையும் உள்ளது. இத்தகைய குணங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மகாபிரபு பதிலளித்தார், அன்புள்ள ஸ்ரீனிவாசரே, கேலி செய்வதை நிறுத்துங்கள். நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து என்னை இவ்வாறு இழிவுபடுத்துகிறீர்கள். இவ்வாறு பேசிய மகாபிரபு மக்களின் மீதான கருணையினால் மங்களகரமான பார்வையை அவர்களுக்கு வழங்கிவிட்டு தமது அறையினுள் நுழைந்தார். இவ்விதமாக மக்களின் விருப்பங்கள் முற்றிலுமாக பூர்த்தியடைந்தன. அச்சமயத்தில் ரகுநாத் தாசர் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவை அணுகினார். அவரது கட்டளையின்படி ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்து அவல் மற்றும் தயிரினால் செய்யப்பட்ட பிரசாதத்தினை விநியோகம் செய்தார். அதன் பின்னர் ஸ்ரீல ரகுநாத் தாச கோஸ்வாமி இல்லத்தை துறந்து ஜெகநாத்புரியில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் தஞ்சமடைந்தார். அவரை வரவேற்ற மகாபிரபு ஆன்மீக அறுவொளி பெறுவதற்காக சொரூப தாமோதரரின் கண்காணிப்பின் கீழ் அவரை ஒப்படைத்தார். அதன் பின்னர் பிரம்மானந்த பாரதியின் மான் தோல் அணியும் பழக்கத்தினை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நிறுத்தினார். இவ்வாறாக பகவான் தமது லீலைகளை தொடர்ந்து 6 ஆண்டுகளுக்கு பலதரப்பட்ட தெய்வீக ஆனந்தத்துடன் அனுபவித்தார். இவ்வாறாக நான் மத்திய லீலையின் சுருக்கத்தை வழங்கியுள்ளேன். தற்பொழுது இறுதி 12 ஆண்டுகளின் பொழுது பகவான் நிகழ்த்திய லீலைகளை பற்றி தயை கூர்ந்து கேளுங்கள். ஸ்ரீ ரூபா மற்றும் ரகுநாதரின் தாமரை திருவடிகளில் வேண்டி அவர்களின் கருணையை எப்பொழுதும் விரும்பி கிருஷ்ணதாசனாகிய நான் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தத்தினை விளக்குகின்றேன். பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பிற்கால லீலைகளை சுருக்கமாக விளக்கக்கூடிய ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 1வது அத்தியாயம் இத்துடன் நிறைவடைகிறது.